கலவரம் செய்வார்கள். ஆளுங்கட்சியினர் அப்படித்தான் இருப்பார்கள். ஆளுகின்ற கட்சி இந்த மக்களுக்கெல்லாம் என்ன துரோகம் விளைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மட்டும் நீங்க பார்க்கணும். குடிபிடித்த காலம் போதும், கெஞ்சிய காலம் போதும், அடிபணிந்த காலம் போதும், அடிமையாய் வாழ்ந்த காலமும் போதும். தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கொடுக்கின்ற காசை, எச்சி காசை கையில வாங்கக்கூடாது என்ற நிலைமையை மக்களிடத்தில் தயவு செய்து சொல்லுங்கள். உழைக்கின்றவர்கள் இப்படி ஏமாறலாமா? கேவலமாக கொடுக்கின்ற காசுகள் கை நீட்டி வாங்கலாமா என்ற எண்ணத்தை மட்டும் நீ புகுத்துவீர்கள் என்று சொன்னால் சண்டாளர்கள் உள்ளே வர முடியாது. அந்த கோடி கோடியாக கொள்ளையடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் ஆளுங்கட்சியில் இருக்கிறதே தவிர மக்களை எப்படி ஏமாற்றுவது, எப்படி ஏமாற்றி பிழைப்பது என்ற நிலையை அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 500 கொடுப்போமா, 1000 கொடுப்போமா, இவர்களுக்கு பிச்சை கொடுத்து இவர்களுடைய வாக்கை எப்படி சேகரிக்கலாம் என்று சொல்லி அங்கங்கே கூட்டத்தை மந்திரியுடைய தலைமைகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.